ஏன்பா உன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு நீதிபதி கேட்டார். குற்றவாளி கூண்டில் இருந்த வாலிபன் ஆமாங்க ஐயா என்றான். உங்கள் அப்பா பேர் பெற்ற வழக்கறிஞர், சட்ட புத்தகங்கள் எழுதும் மேதை. நீ செய்த இந்த குற்றம் உன்னுடைய தகப்பனுக்கு அவமானம் அல்லவா அப்படின்னு கேட்டாருங்க நீதிபதி. ஐயா, சிறு வயது முதல் என் அப்பா கிட்ட ஏதாவது பேசப்போனால் போடா, நான் சட்ட புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு துரத்தி விடுவார். ஒரு நாள் கூட என்னோட அமர்ந்து பேசியதே இல்லையா. வேலைக்கு போய் என் அம்மாவும் அப்படித்தான். இன்று அவர் சட்ட புத்தகத்தை எழுதி முடித்து மேதையாயிட்டார். நான் குற்றவாளியாகி என் லைஃப்பையே இழந்து விட்டேன் ஐயா என்றான். அந்த கோர்ட்டில் பின்னாடி அமர்ந்திருந்த தகப்பான் இதை கேட்டு கண்ணீர் வடித்தாருங்க. இப்போ அழுது என்னங்க பிரயோஜனம்? பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல நடக்கையும் கேரக்டரையும் காண்டக்டையும் பெற்றோர் தான் இங்கே கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்காத பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து தானுங்க ஆகணும். பிள்ளையுடைய லைஃப்பையே ஸ்பாயில் ஆயிடுச்சிங்களங்க. இதைத்தாங்க பைபிளில் நீதிமொழிகள் 22:6 சொல்லுது. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்னு அட்வைஸ் இருக்குங்க. ஸோ பெற்றோர் பிள்ளைகளோட நேரம் செலவிட்டு கேரக்டரையும் காண்டக்டையும் கற்றுக் கொடுங்க. பை.